அப்புறம் பதஞ்சலி முனிவர் ஐயா யோகாசனம்னு நேரடியாக சிவன் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அதை மக்களுக்கு தெரிவித்தது தான் பதஞ்சலி முனிவர். இன்னைக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உடம்புல எந்தெந்த இடத்துல காற்று போகணும், நம்ம ஏதோ நாடி சுற்றி இப்படி பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வெளியே விட கும்பகத்தில் போடுறது இல்லை வெளியே விடுறது அப்படிலாம் பண்ணுறோம். அவங்க அப்படி சொல்லலை. அந்த மூலாதாரத்தில் தான் காற்றை இழுக்கணும். காற்றை இழுக்கிறது வந்து மூக்குலேருந்து இழுக்கிற மாதிரி நம்ம இருந்தாலும் மூலாதாரம் எடுக்கணும். ஏன்னா சித்தர்கள் என்ன பண்ணுவோம், ஆற்றுல உட்காந்து தண்ணி ஆசன வாயில உள்ளே இழுப்பாங்க. உள்ளே இழுத்து குடலை சுத்தம் பண்ணி விடுவாங்க. அது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நீங்கள் நிறையா புக்ஸுக்கெலாம் படிக்கும்போது அதில் நிறையா இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மூலாதாரத்தில் வந்து அந்த குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும். எழுப்பி அந்த சக்தியை கொண்டு வந்துட்டு மூச்சு காற்று இப்படி தான் வரும் பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் போவாங்களே, அதில் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், பாம்பு நெளிகிற மாதிரி இருக்கும். நம்ம காற்று அப்படியே உள்ளே போயிட்டு தான் மூக்கில் போய் வரும். அதை வந்து எங்கே நிறுத்தணும் காற்று? இப்போ வந்து அமிர்த காற்று அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எத்தனை மணி இருக்கும்? அமிர்த காற்று வந்து காலையில் ஒரு 3:30 மணிக்கு இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். மொட்டை மாடியில் போய் நின்னீங்கன்னா அமிர்த காற்று, அதாவது அந்த மாதிரி காற்றை சுவாசமே பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் அந்த காற்று. அது நிறைய பேர் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதை அனுபவிச்சு பாருங்கள் ஒரு நாள். அப்புறம் நீங்கள் வந்து அடேங்கப்பா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் சித்தர் பெருமான்கள் எழுதி வச்சுட்டு அதை என்ன மாதிரி ஆளுங்க ஃபாலோ பண்ணுறோம். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணோம். பதஞ்சலி முனிவர் ஐயா கிட்ட யோகாசனம் வந்து அவ்வளோ இதாக நான் கற்றுக்கிட்டேன்.